நாம் நல்லது செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆன்மா உண்டு, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால், பாவத்திற்கு ஒரு போராட்டம் உண்டு. ஒரு பக்கம் இந்த பிசாசு அல்லது இந்த ஊன் இயல்பு, மாம்சம், உடல், இந்த உலகம், இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? பாவத்திற்கு நம்மை தூண்டுகிறது. பிசாசுகளும் அதே போலதான் செய்கிறது, பாவத்திற்கு நம்மை தூண்டுகிறது. இன்னொரு புறம் பரிசுத்த ஆவியானவர், வான தூதர்கள், புனிதர்கள், இவர்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடாது என்பதை நம்முடைய உள்ளத்திலே திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து இந்த பாவம் அருவருப்பானது, வேண்டாம் என்று நமக்கு பல விதங்களிலே, நம்முடைய உள்ளத்திலே பல விதங்களிலே அவர்கள் உதவி செய்ய, துணை செய்ய சில வார்த்தைகளை கொடுக்க செய்கிறார். ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் பரிசுத்தத்திற்கு, பாவத்திற்கு எதிரான ஒரு காரியத்திற்கு நம்முடைய உள்ளத்துல சில நேரங்களிலே ஒரு போராட்டம் வருகிறது. செய்யலாமா வேண்டாமா? ஒரு பக்கம் செய்யலாம், இவைகள் எல்லாம் செய்யலாம், செய் என்று சொல்லுகிறது. இன்னொரு புறம் வேண்டாம், அது உனக்கு நல்லதல்ல, அது ஒரு பாவம் என்று வான தூதர்கள், தூய ஆவியானவர் எல்லாரும் சொல்லும் பொழுது இதுதான் ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே ஒரு மனிதன் ஜெயம் பெறும் பொழுது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் தீர்மானித்து பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது, அந்த வான தூதர்கள், புனிதர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள். ஆண்டவரும் நம்ம பிரியமா இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்ட சில ஆசீர்வாதங்களை அந்த வான தூதர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே சமயத்துல நாம் புனிதர்கள், வான தூதர்களுடைய குரல், தூய ஆவியாருடைய குரலை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு இந்த பாவத்தை துணிந்து செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? உடனே அந்த ஆன்மாவிலே ஒரு அருவருப்பான துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த துர்நாற்றத்தை பார்த்த உடனே அதை முகர முடியாத அளவுக்கு அந்த தூய வான தூதர்கள், புனிதர்கள் எல்லாரும் அங்கே நிற்க முடியாமல் உடனே விண்ணகத்திற்கு போய்விடுகிறார். அதுதான் நடக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வான தூதர்களும் புனிதர்களும் நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் பாவத்தை அருவருத்து விடுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை அருவருத்து தள்ள முயற்சி செய்யுங்கள், தூக்கி போடுங்கள். தெரியாமல் ஒரு பாவத்தை செய்து விட்டால் உபவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள், நோன்பிருந்து அழுங்கள், இரவுல தூங்காமல் தேவ சமூகத்தில் நெல்லுங்கள். ஆண்டவரே, எப்படி இருக்கிறேன் நான்? நீர் என்னை எப்படி வைத்திருந்தீர்? எவ்வளவு கிருபைகள், ஆசீர்வாதங்களை என் மேல் பொழிந்து வைத்திருந்தீர். அப்படி இருந்தும் கூட நன்றி கெட்டத்தனமாய் பாவத்தை செய்து விட்டேனே என்று மனம் வருந்துங்கள்.